கிறிஸ்துவுக்குள் அன்பான அன்பு உள்ளங்களை மீண்டுமாய் ஒரு புதிய வாக்குத்தத்தத்தோடு உங்களை நான் சந்திப்பதில் நான் மிக்க மகிழ்ச்சி அடைகிறேன். இன்றைய நாளிலும் 12ஆம் தேதி 8வது மாதம் 2025ஆம் ஆண்டு இங்கே நாங்கள் வேதத்திலிருந்து தெரிந்து கொண்ட பகுதி ஏசாயாவின் தீர்க்க தரிசன புஸ்தகம் 54வது அதிகாரம் 10வது வசனம். கர்த்தருடைய வார்த்தை இந்த நாட்களில் சொல்லுகிறது, மலைகள் விலகினாலும் பர்வதங்கள் நிலை பெயர்ந்து போனாலும் என் கிருபை உன்னை விட்டு விலகாமலும் என் சமாதானத்தின் உடன்படிக்கை நிலை பெயராமலும் இருக்கும் என்று உன்மேல் மனதுருகிற கர்த்தர் சொல்லுகிறார் என்று சொல்லி இந்த நாட்களிலே சொல்லப்படுகிறதை பார்க்கிறோம். அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, தேவன் இந்த நாட்களிலே நமக்கு கொடுக்கிற ஒரு காரியம், அவருடைய கிருபை இந்த நாட்களிலே நம்மை விட்டு விலகாது இருக்குமாம் என்று சொல்லி நாங்கள் பார்க்கிறோம். அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, இன்றைய நாளிலும் தேவனுடைய கிருபை இல்லை என்றால் நாங்கள் ஒன்றுமே இந்த நாட்களிலே செய்ய முடியாது. பாருங்கள், ஆண்டவரை அறியாமல் இருக்கிற பிள்ளைகளுக்கு கூட இந்த நாட்களிலே தேவன் எண்ணத்தை கொடுக்கிறார் என்றால் தன்னுடைய கிருபையை இந்த நாட்களிலே அளிக்கிறார் என்று சொல்லி அங்கே பார்க்கிறோம். அருமையான அன்பு பிள்ளைகளே, ஏனென்றால் நம்முடைய தேவன் அவர் கிருபை உள்ளவர், நீடிய சாந்தமும் கிருபையும் உள்ளவர், 1000 தலைமுறைக்கு இறங்குகிற தேவனுமாய் இந்த நாட்களில் இருக்கிறார் என்று சொல்லி வேதத்திலே அவரை குறித்து இந்த நாட்களிலே சொல்லப்பட்டிருக்கிறதை பார்க்கிறோம். அன்பு பிள்ளைகளே, தேவனுடைய கிருபையை இந்த நாட்களிலே நாடுங்கள், கிருபையை தேடுங்கள். இந்த நாட்களில் கிருபை இல்லாமல் ஒன்றுமே இல்லை என்பதைத்தான் இன்றைக்கு நாங்கள் பார்க்கக்கூடியதாக இருக்கிறது. நாங்கள் நிற்பதும் நடப்பதும் செயல்படுவது எல்லாம் கர்த்தருடைய சுத்த கிருபையாக இந்த நாட்களிலே இருக்கிறதை அங்கே காணக்கூடியதாக இருக்கிறது. அருமையான எனக்கு அன்பான அன்பு பிள்ளைகளே, இந்த வார்த்தை இந்த நாட்களை சற்று நமக்கு தெளிவாக சொல்லுகிறது. மலைகள் விலகினாலும் பர்வதங்கள் நிலை பெயர்ந்தாலும் என் கிருபை உன்னை விட்டு விலகாமலும் என் சமாதானத்தின் உடன்படிக்கை நிலை பெயராமலும் இருக்கும் என்று உன்மேல் மனதுருகிற கர்த்தர் சொல்லுகிறார் என்று சொல்லி இந்த வார்த்தை இந்த நாட்களிலே சொல்லுகிறதை பார்க்கிறோம். அதனாலே அருமையான அன்பு பிள்ளைகளே, தேவனுடைய வார்த்தையின்படி இந்த நாட்களிலே நீங்கள் நடக்க வேண்டுமா இருந்தால் முதலாவது அவருடைய கிருபையை இந்த நாட்களிலே பற்றி பிடியுங்கள். அவருடைய கிருபை உங்களை விட்டு விலகாமல் இருக்க வேண்டும். எந்த சூழ்நிலையிலும், எந்த இன்பத்திலும், எந்த சந்தோஷத்திலும், எந்த துக்கத்திலும், எந்த பாடுகள் மத்தியிலும் அவருடைய கிருபை இந்த நாட்களே நமக்குள்ளே இருக்குமா இருந்தால் அந்த கிருபை இந்த நாட்களிலே முடிவு பரியந்தம் நம்மை நடத்த வல்லதா இந்த நாட்களில் இருக்கிறதை காண்கிறோம். தேவனுடைய தாசனாகிய மோசேயை குறித்து இந்த நாட்களை பாருங்கள். தேவனுடைய கிருபை இந்த நாட்களிலே அவரோடு கூட இருந்து இந்த இஸ்ரவேல் ஜனங்களை நடத்தும்படியாக அங்கே தேவனுடைய கிருபை அவருக்குள்ளே இருந்து நடத்தி வந்ததை காணக்கூடியதாக இருக்கிறது. வேதத்திலே பாருங்கள், நோவாவை பாருங்கள். நோவாவை குறித்து வேதம் சொல்லுகிறது, கர்த்தருடைய கண்களிலே நோவாவுக்கோ அங்கே கிருபை கிடைத்தது என்று சொல்லி அங்கே பார்க்கிறோம். அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, அப்படியானால் அதே கிருபை நமக்குள்ளேயும் இந்த நாட்களிலே கிடைக்குமா இருந்தால், நமக்கும் அந்த கிருபை இந்த நாட்களிலே அந்த தேவனுடைய கிருபை கிடைக்குமா இருந்தால் தேவன் நம்மோடு பேசவும் நம்மை நடத்தவும் தேவன் வல்லவராக இருக்கிறார். ஏனென்றால் அவர் நம்மை நடத்துகிற தேவனாக இருக்கிறார். இந்த வேதப்பகுதியை சற்று பார்க்கிற வேளையிலே மலைகள் விலகினாலும் பர்வதங்கள் நிலை பெயர்ந்து போனாலும், அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, ஏனென்றால் இன்றைக்கு ஒரு பூமி அதிர்ச்சி வந்தால் மலைகள் விலகி போகும், பர்வதங்கள் அங்கே நிலை பெயர்ந்து போகும். ஆனாலும் என்னதான் பூமி அதிர்ச்சி வந்தாலும், என்னதான் காரியங்கள் இந்த உலகத்திலே இந்த நாட்களை நடந்தாலும் தேவனுடைய கிருபை இந்த நாட்களிலே நம்மை விட்டு விலகாது. அதற்கு அடுத்தபடியாக ஆண்டவர் சொல்லுகிறார், என் சமாதானத்தின் உடன்படிக்கை நிலை பெயராமலும் இருக்கும் என்று உன்மேல் மனதுருகிற கர்த்தர் இந்த நாட்களிலே சொல்லுகிறார். நம்முடைய தேவனாகிய கர்த்தர் எப்படிப்பட்ட மனதுருக்கம் உள்ள தேவன் என்று பார்த்தீர்களா? அருமை பிள்ளைகளே, இந்த வாக்குத்தத்தத்தை சற்று இந்த நாட்களை தியானித்து பாருங்கள். இந்த வாக்குத்தத்தங்களை விசுவாசியுங்கள், அவருடைய வார்த்தையை தியானியுங்கள், அவருடைய கிருபையிலே நிலைத்திருங்கள், அவருடைய மனதுருக்கத்தை பெற்றுக்கொள்ளுங்கள். கர்த்தர் உங்களை முடிவு பரியந்தமும் நடத்த தேவன் வல்லவராயிருக்கிறார். அவர்தான் கர்த்தராகிய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து என்று நாங்கள் அறிந்து கொள்ளக்கூடியதாக இருக்கும். இந்த வாக்குத்தத்தங்களை கேட்கிற ஒவ்வொரு பிள்ளைகளையும் கர்த்தர் இந்த நாட்களை நிறைவாக ஆசீர்வதிப்பாராக என்று என் மீட்பராகிய இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்திலே இந்த நாட்களிலே வாழ்த்தி ஆசீர்வதிக்கிறேன். அது மட்டுமல்ல, இந்த வாக்குத்தத்தங்களை விட்டுவிடாதபடி வாக்குத்தத்தங்களை தியானித்து அங்கே தேவனுடைய கிருபையிலே பலப்படுங்கள்.
அவருடைய உடன்படிக்கை நமக்குள்ளே நிலை பெறும்படியாக அந்த நாட்களை அவரிடத்திலே கேளுங்கள். அவருடைய மனதுருக்கம் நம்மேலே வரும்படியாக அவரிடத்திலே கேளுங்கள். கர்த்தர் உங்களோடு கூட இருந்து ஆசீர்வதிப்பாராக. ஆமேன், ஆமேன், ஆமேன்.